ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான சுவையில் பாதாம் ரவா கேசரி பண்ண போகிறோம். நம்ம லைஃப்பில் வித்தியாசமான தருணங்களில் இந்த மாதிரி ஸ்பெஷலான கேசரி செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 15 எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்குதுங்க. கிஸ்மிஸ் முந்திரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறைய பால் சுண்டை காய்ச்சின பால் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. 3/4 பவுல் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டால் 3/4 பவுல் அளவுக்கு அதே அளவுக்கு சீனி எடுத்துக்கணுங்க. ஒயிட் சுகர் 3 ஏலக்காய். இது எல்லாம் இப்போ ஏலக்காயும் ஒயிட் சுகரும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது பவுடர் ஆகி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் இப்போ வந்துட்டு பாதாம் பருப்பையும் வந்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. இது 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க இந்த கேசரி. இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக பொரிஞ்சு வர்றது வரைக்கும் கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிஸ்மிஸ் பழத்தை போட்டுட்டு அது லைட்டாக உப்பி வர அளவுக்கு கரண்டிட்டே கிளறி விட்டுட்டுருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு இதே நெய்யிலேயே நம்ம வந்துட்டு ரவையை கொட்டி வறுக்க போகிறோங்க. இந்த ரவை வந்துட்டு நல்ல பொன்னிறமாக வந்துடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர அளவுக்கு வறுத்தா தான் வந்துட்டு கேசரி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுத்து வந்துருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கலர் அளவுக்கு வரணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இதில் இன்னொரு பவுல் அளவுக்கு பாலும் ஊற்ற போகிறேன். 3/4 பங்கு நம்ம ரவை எடுத்தோன்னா நான் வந்துட்டு 3 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ தண்ணி கொதித்த பின்னாடி இந்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்து வரட்டுங்க. வேகும் முன்னாடி நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக கலர் பொடி தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பு பவுட்ரு போட்டுக்கலாங்க. பாதாம் பருப்பு பவுட்ரு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே லாஸ்ட்டில் தான் ஒயிட் சுகர் சேர்க்கணும். கேசரி எந்த கேசரி பண்ணாலுமே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரவை வந்து வேகாமல் நச்சுன்னு இருக்கும். இந்த தான் கரெக்டான பக்குவம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிருங்க. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 மில்லிகிராம் பாலை 200 மில்லிகிராம் வர்ற அளவுக்கு சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேங்க. இதை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த பால் சேர்க்குறது அதிகப்படியான சுவையை வந்துட்டு கொடுக்குங்க. அந்த கேசரிக்கு ஒரு ரிச்னஸான ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போயே நல்லா ஒரு கெட்டித்தன்மையோடு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க. எப்போயுமே நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலுமே இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு எடுத்து கொடுக்குங்க. இவ்வளோ தாங்க, கம்ம வாசனையோட பாதாம் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.